அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி டிப்ளமா ஐடியோட ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் ஃபிட்டர் பொறுத்துனரோட இலவச தேர்வு 2. ஸோ இதுல வந்து 2வது யூனிட் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது யூனிட். ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 1ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தோம், 10 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின்ஸா எடுத்து சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 30 கொஸ்டின்ஸ். சரிங்களா, இப்ப 30 கொஸ்டின். இதுதான் அபிஷியலா பேசிக் வெயிட்டிங்ல கேட்கக்கூடிய கேள்விகள். சோ அதுக்கப்புறம் சீட் மெட்டல் ஒர்க்ல 20 கொஸ்டின், வெல்டிங்ல 20 கொஸ்டின். சோ இந்த மாதிரி 20 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் யூனிட் 5ல 10 கொஸ்டின். இந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் வைஸா இருக்கும். அதே மாதிரி 5 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு இலவச தேர்வும், அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ண போறோம், பெய்டு மெம்பர்ஷிப் கோர்ஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த 5 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5 பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணீங்க, ஃப்ரீயா இருக்கிற சோர்ஸை பிடிஎஃப் புக்ஸை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேத்தே வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நேற்று வந்து நம்ம சொல்லாம விட்டாச்சு சேஃப்டியில. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்சர் அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம நேத்து வந்து பார்க்காம விட்டோம். அதை நான் இப்ப சொல்லிடுறேன். சரிங்களா, நேத்து வீடியோல பார்க்காதவங்க பாரு. எப்பவுமே ஒரு வீடியோல ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்த வீடியோல கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம், அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கொடுத்துரும். ஸோ ஜாப் சீக்வன்ஸ் அப்படின்ற வேலை யூனிவர்சிட்டி தீ அணைப்பான பார்த்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நெருப்பை கவனித்தவுடன் தீன்னு சப்தம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தீயணைப்பு சேவைக்கு கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரிங்களா, தீக்கு பக்கத்துல செல்லக்கூடாது. அதுல மோஸ்ட் கேட்கிற முக்கியமான கொஸ்டின் இதுதாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி. அதாவது கிளாஸ் ஏனா என்னென்ன ஃபயர் இருந்துச்சுன்னா, அதாவது மரத்தொண்டு, காகிதம், துணி, திடப்பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிளாஸ் ஏ ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை யூஸ் பண்ணணும். ஆயில் மூலமாக உண்டாகும் தீ, ஆயில் மூலமாக உண்டாகும் தீக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கிரீஸ், கெசோலைன், ஆயில் மற்றும் கூழ்மண் எரிபொருளுக்கு கிளாஸ் பி. அப்ப ஆயில் லிக்யூட் சம்பந்தமா இருக்கு அப்படின்னா அது வந்து கிளாஸ் பி யூஸ் பண்ணிக்கோங்க. மரத்துண்டு, காகிதம், துணி இருந்துச்சுன்னா கிளாஸ் ஏ ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். அதே மாதிரி கேஸ் மற்றும் லிக்யூட் கேஸா இருந்துச்சுன்னா கிளாஸ் சி. உலோகங்கள் மற்றும் மின் சாதனங்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா இருக்கக்கூடியதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டி அப்படின்றத பாத்துக்குவாங்க. அதாவது பி வகை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளேமபிள், லிக்யூபபிள், ஸ்டாலின். சரிங்களா, திரவமாக கூடிய திடப்பொருட்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா, ஓகேவா. சோ இது இந்த டைப் வந்து அடிக்கடி மேட்ச் த ஃபாலோயிங்ல அல்லது எதுல கேட்பாங்க, இந்த டைப் எதுக்கு யூஸ் ஆகுது, எந்த பொருளுக்கு எந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் யூஸ் ஆகுது அப்படின்றத அடிக்கடி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமானது, பாஸ். என்ன சார் பாஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இழுப்பது, இலக்கு வைக்கிறது, அழுத்து அசைக்கிறது. அதாவது புல் த பின். ஃபர்ஸ்ட் பின்றது புல் த பின். ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ், எய்ம் அட் த ஃபேஸ் ஆஃப் ஃபயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கியூஸ் த லிவர், ஸ்வீப் சைட் டு சைட், அசைக்கவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இது நேரத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இதுவும் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின்ஸ் தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஃபிட்டிங் போயிடும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம கேட்டிருந்தோம். அதாவது நம்ம ஃப்ளோர்ல இந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன பண்ண வேண்டும் அப்படின்றது, மிஷின்ஸுக்கு பெல்ட் போடணும், கார்டு போடணும், வைசர் யூஸ் பண்ண, ஹேண்டில் யூஸ் பண்ணணும், இதெல்லாமே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுவும் நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ யாரும் பார்க்கலன்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு வரும். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுல வந்து பேசிக் ஃபிட்டிங், அதுல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட். ஸோ இதுதான் வந்து முக்கியமா வந்து இந்த 2வது யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடியது. இந்த 2வது யூனிட்ல பாக்குற பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெசிஷன் மேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ், ஹோல்டிங் டிவைசஸ், இதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ இது வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட் பேட்சும் சரி, நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் லெவல் ஸ்டாண்டர்ட் கொஸ்டினா இருக்கும். ஆனா ஐடிஎஸ் சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சார் என்ன சார் சொல்றீங்க புரியல அப்படின்னு நினைப்பீங்க. கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஐடிஐல பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சோ நேத்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க தயவு செய்து சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, சோ இது வந்து லீனியர் மெஷர்மெண்ட் அப்படின்ற டாபிக்ல இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, நேர்கோட்டு அளவீட்டின் எஸ்ஐ அடிப்படை அலகு மீட்டர் ஆகும். ஒரு மீட்டர் என்பது மில்லி மீட்டர் மற்றும் மைக்ரோமீட்டரில் எவ்வாறு குறிக்கப்படுகிறது? ஒரு மீட்டர் அலகு மீட்டர் ஆகும். ஒரு மீட்டர் சீக்வல் டு எத்தனை எம்எம் கேக்குறாங்க. எல்லாருக்குமே இந்த கன்வர்ஷன் தெரியும்ல, ஒரு மீட்டர் சீக்வல் டு 1000 mm.
ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். புரியுதா? ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி வேற என்ன மில்லிமீட்டர் கன்வர்ஷன்லாம் வச்சா எப்படி இருக்கும்? 10 mm equal to 1 சென்டிமீட்டர். 10 mm equal to 1 சென்டிமீட்டர். அதாவது ஒரு சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். ஸோ இந்த கன்வர்ஷன்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்போ 1 m equal to 1000 mm எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆப்ஷன் பி. சரியா? அப்ப மைக்ரோமீட்டர்ல கிடைக்கிறப்ப ஒன்று 1 10 1000 10000 லட்சம் 10 லட்சம் வருது. சரிங்களா? 10 லட்சம் மைக்ரோமீட்டர் அப்படின்றது தான் சரியானது. சரிங்களா? 10 லட்சம் மைக்ரோமீட்டர். அப்ப இதுல வந்து 1 mm ஈக்குவல் டு எவ்வளவு மைக்ரோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 மைக்ரோமீட்டர். சோ இதனால நான் வச்சுக்கோங்க, இதுவும் கேட்பாங்க. 1 mm ஈக்குவல் டு 1000 மைக்ரோமீட்டர். அப்போ வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு மீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மீட்டர்னா 1000 இன்ட்டு 1000. 1000 இன்ட்டு 1000 அப்படின்னு வரப்போ உங்களுக்கு 10 லட்சம் அப்படின்றது தெரியும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 2வது கொஸ்டின், ஸ்டீல் ரூல்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரிங்களா? சோ என்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். சோ ஃப்ரீ டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. For general direct measurement of dimension where very high precision is not required, which instrument is most appropriate? மிக அதிக துல்லியம் தேவையில்லாத பொதுவான நேரடி அளவில், அதாவது கரெக்டான அக்யூரேட் தேவையில்லை அப்படின்னு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன யூஸ் ஆகும்? ஸ்டீல் ரூல். ஸ்கேலு தெரியுமில்ல? இந்த இருக்கு பாருங்க, இதான் ஸ்டீல் ரூல். இதான் வந்து என்னது? ஸ்டீல் ரூல். சோ எது எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டீல் ரூல். சோ இதுலயே உங்களுக்கு நீங்க ஸ்டீல் ரூல் எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலயே கன்வர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னது? 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். சரியா? அப்ப 10 சென்டிமீட்டர் இது அப்ப 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். கரெக்டா? சோ கன்வர்ஷன்லாம் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. இந்த ஸ்டீல் ரூல் எதுக்கு? நேர்கோட்டு அளவிடுதல் மற்றும் அளவை மார்க் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் எதுக்காக யூஸ் ஆகும்? மைக்ரோமீட்டர். சோ துல்லியமான அளவை வந்து கணக்கிட என்னது? மைக்ரோமீட்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிள்ல இப்ப இந்த டயா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இதை மெஷர் பண்ண ஒரு ராடோ ஏதோ இருக்குன்னா இதை மெஷர் பண்ண என்ன பண்ணுவாங்க? மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், சரிங்களா, ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு எது யூஸ் பண்ணுவாங்க? டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. வெர்னியர். வெர்னியர் எதுக்குங்க? வெர்னியர் பெவல் ப்ரொடெக்டர். பெவல் ப்ரொடெக்டர் நம்ம பார்த்திருக்கோம்ல. பெவல் ப்ரொடெக்டர். பெவல் ப்ரொடெக்டர் இஸ் நத்திங் பட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாருங்க, இதான் பெவல் ப்ரொடெக்டர். கோணமானின்னு சொல்லுவோம்ல, வளைவு கோணங்களை அளவு இருக்கிறக்காக முக்கியமா பயன்படக்கூடியது என்னது? இந்த மாதிரி பாதியா இருக்கும் கோணமானி. சரிங்களா? பெவல் ப்ரொடெக்டர் கோணங்களை அளக்க பயன்படுகிறது. அதாவது இந்த மாதிரி ஒரு கோணமானி வச்சு அதுக்கு நடுவுல ஸ்கேல் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி. அதான் வந்து பெவல் ப்ரொடெக்டர். சரியா? ஓகே. சோ எது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சரிங்களா? நீங்களே ஆன்சர் பண்ணணும். நம்ம முழுக்க என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அதுக்காக தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ். Which practice provides the most reliable reading when using a steel rule for linear measuring? நேர்கோட்டு அளவிற்கு ஸ்டீல் ரூலை பயன்படுத்தும் போது எந்த நடைமுறை மிகவும் நம்பகமான அளவீட்டை கொடுக்கும்? நேர்கோட்டு அளவீட்டிற்கு ஸ்டீல் ரூலை பயன்படுத்தும் போது எந்த நடைமுறை? சரியா? அதாவது read at angle to the graduation, keep the rule aligned with the dimension and avoid parallax, bend the rule for the fit component, used damaged heads for making. சோ என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். சரி, ஏன் சார் ஆப்ஷன் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த மாதிரி அளவுகள் குறிகளுக்கு சாய்வாக பிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிழைகள் வரும், பிழைகள் ஏற்படும். அப்ப இது வராது. சரியா? சோ இது பாத்தீங்கன்னா என்னது? சரியாக ஒருங்கிணைத்து பேரலக்ஸ் பிழையை தவிர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கு அப்படின்னா, இப்ப இதை நீங்க அளக்குறீங்க இல்ல நேர்கோட்டுக்கு வரையறீங்க அப்படின்னா இதை ஒட்டியே நீங்க வைக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்டீல் ரூல் வைக்கிறப்பயே உங்களுக்கு என்ன ஆகும்? கரெக்டா இருக்கு. அந்த இடத்துல பிழைகளை தவிர்க்கலாம். அது அடுத்து பெண்டு கூறுக்கு ஏற்ப ரூலை வளைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? அதோட வடிவத்தையே மாத்திடும். சோ நீங்க ஸ்டீல் ஸ்கேல வளைச்சிங்க அப்படின்னா அதோட வடிவத்தையே மாத்திடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஸ்டீல் ரூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஸ்டீல் ரூலை பொறுத்த வரைக்கும் அந்த எட்ஜ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். சரியா? சோ அதனால இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டா இருக்கும். சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு வச்சிருக்கோம். கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். சோ நான் ஏன் லெவல் எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையுமே டஃபா கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க கொடுக்குற கொஸ்டின் டஃபா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் ஐடி லெவல்ல ஈஸியா தான் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சோ அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகே ரைட்டா? ஓகே. மார்க்கிங் அவுட் செய்யும் போது உலக மேற்பரப்பில் நுண்ணிய கோட்டை உருவாக்க ஸ்கிரைபர் பயன்படுகிறது. இந்த செயல்பாட்டிற்கு அவசியமானது. ஸ்கிரைபர் ஸ்கிரைபர் யூஸ் பண்றாங்க. அதாவது மார்க்கிங் அவுட் செய்யும் போது உலக மேற்பரப்பில் நுண்ணிய கோட்டை உருவாக்க ஸ்கிரைபர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயன்பாட்டிற்கான அவசியம் என்ன அப்படிங்கிறாங்க. கூர்மையான கடினப்படுத்த முனை. சரியா? எதுக்கு ஸ்கிரைபர் எதுக்காக பயன்படுத்துறாங்க? கூர்மையான கடினப்படுத்த முனைய நுண்ணிய கோட்டை உருவாக்க தான் என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. சரிங்களா? சோ இப்ப லார்ஜ் ரவுண்டட் கேட் அப்படி இருந்துச்சுன்னா என்னது, இது மார்க்கிங் முனை கிடையாது, இது மார்க்கிங் முனை கிடையாது. சரியா? அதே மாதிரி ரப்பர் முனையால் என்னது, சி என்னது, துல்லியமான மார்க்கிங் கோடு இதுல உருவாக்க முடியுமா? ரப்பர் இருந்துச்சுன்னா பிளெக்சிபிளா வரையும், அப்ப இதுவும் வராது. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெற்று கூர்மையான விளிம்பு. சோ ஹாலோ கெட்டிங் எட்ஜ். இந்த ஸ்கிரைபர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் கருவி தான், வெட்டு கருவி கிடையாது. சரியா? ஸ்கிரைபர் அப்படின்றது மார்க்கிங் கருவி தான். இப்ப ஆப்ஷன் டி வராது. சரியா? நெக்ஸ்ட், துளையிடும் இடத்தை மார்க் செய்த பிறகு, அதாவது மார்க்கிங் ஆஃப் சென்ட்ரல் லொகேஷன் ஃபார் ட்ரில்லிங் விச் பஞ்ச் இஸ் நார்மலி செலக்டட். பஞ்ச்ல இருந்து கேட்டிருக்காங்க. பஞ்சஸ் நீங்க சென்டர் பஞ்சுன்னு சொல்லுவீங்கல்ல, நம்ம எல்லாருமே பிராக்டிக்கலா மெக்கானிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு பேசிக்கா அதெல்லாம் தெரிஞ்சதுதான். சென்டர் பஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளேட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரில்லு போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டரா ட்ரில்லு போடுறப்ப சென்டர் பஞ்சை வச்சு மார்க் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரில்லு போடுவாங்க. நானே ஆன்சர் சொல்லிட்டேன். சரிங்களா? சென்டர் பஞ்ச். துளையிடும் இடத்தை மார்க் செய்த பிறகு ட்ரில் சரியான இடத்தில் தொடங்குவதற்கு தேவையான மையக்குறியை உருவாக்க எந்த பஞ்ச் பயன்படுத்தப்படுகிறது? சென்டர் பஞ்ச் பயன்படுத்தப்படுகிறது. சென்டர் பஞ்ச். சோ இந்த மாதிரி தான் இருக்கும் சென்டர் பஞ்ச். இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், சென்டர் பஞ்ச் இருக்கும். சரியா? கிளியராங்க? ஓகே. அடுத்து பின் பஞ்ச். பின் பஞ்ச் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மெயின்லி யூஸ்ட் ஃபார் டிரைவிங் ஆர் ரிமூவிங் பின்ஸ். பின்னை ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பிரிக் பஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூர்மையான மார்க்கிங் கோல். சோ ஷார்ப்பா வந்து மார்க்கிங்கை வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பிரிங்க் பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஹாலோ பஞ்ச் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஹோல்ஸ். அதாவது ஹாலோ பஞ்ச் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் நான் சர்க்குலர் ஹாலோவா உருவாக்கணும் அப்படின்ற பட்சத்துல, வட்டத்துளையை உருவாக்கணும்ன்ற பட்சத்துல ஹாலோ பஞ்ச் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்து, which combination correctly represents the principal uses of tri-square. tri-squareல இருந்து கொஸ்டின் கேட்றாங்க. ட்ரை ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க மார்க்கிங் ஏரியாவில் இந்த மாதிரி ட்ரை ஸ்கொயர். இதான் வந்து ட்ரை ஸ்கொயர். இதுல கூட இருக்கான்னு தெரியல. இந்த இதான் வந்து ட்ரை ஸ்கொயர். ஸோ இது எதுக்குன்னா இந்த 90 டிகிரி நேரா இருக்கான்றத பாக்குறதுக்காக தான் இந்த ட்ரை ஸ்கொயர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். நீங்க வெல்டிங் ஏதோ ஒரு பிளேட் ஏதாச்சும் ஃபிட் பண்றதுக்குன்னு பாக்குறப்ப இந்த ட்ரை ஸ்கொயர் தான் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த இதுல வந்து முக்கியமான பயன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 90 டிகிரி இருக்கணும். சோ இதுவுமே வந்து உங்களுக்கு எந்த வித பிழைகள் இல்லாம இருக்கணும். சோ வருஷத்துக்கு ஒரு தடவை அதை என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம காலிபிரேஷனுக்கு கொடுக்கணும், சரி பார்த்துறதுக்கு. ஏன்னா இதுல வந்து காலிபிரேஷன் இல்லாம தவறுதலா இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி கரெக்டா காட்டாது. அப்ப நீங்க செய்யக்கூடிய வேலை வந்து தப்பா தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னது, செங்குத்து தன்மையை சரிபார்க்கிறதும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் மார்க் செய்யறதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா? அடுத்து மெஷரிங் த்ரெட் பிட்ச் அண்ட் செக்கிங் ரேடியஸ். இது எதுக்குங்க, இதுக்கு எதிர்த்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ பிட்ச் கேஜ். ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் பயன்படும். சரியா? அடுத்து என்னதுங்க, டயாமீட்டர் அட் டெப்த் மெஷர்மெண்ட். அதாவது மெஷரிங் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் டெப்த்துக்கு என்னது, இது ஒவ்வொன்றுக்கும் பொறுத்து என்ன பண்ணலாம், நம்ம வெர்னியர் யூஸ் பண்ணலாம். அது ஒவ்வொன்றை பொறுத்து நம்ம மாறணும். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அண்ட் ஹார்ட்னஸ். இதுக்கு இது யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்னது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? அடுத்து ஏழாவது கொஸ்டின். ஏழாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வி பிளாக். ஏழாவது கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா வி பிளாக்.
அதாவது which work holding arrangement is most suitable for supporting a cylindrical job. சிலிண்ட்ரிக்கல் ஜாபுக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வச்சிருப்பாங்க. இதான் வந்து என்னது வி பிளாக். இதுதான் வந்து என்னது வி பிளாக். சோ உருளை வடிவ வேலை பொருளை இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த உருளை வடிவ பொருளை இதுல வச்சு என்ன பண்ணுவாங்க, கரெக்டா வந்து பொருத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் வந்து வி பிளாக். சரிங்களா, இதுதான் வந்து என்னது வி பிளாக். வி பிளாக் இங்க இருக்கா? சோ வி பிளாக் இல்ல. ஓகே, சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா வைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பொருளை பிடிக்கிறதுக்காக வைஸ், எந்த பொருளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன கருவி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே. அடுத்த ஆங்கிள் பிளேட். சோ இதை நான் சொல்லிட்டோம். வி பிளாக் என்னது, வி வடிவ பள்ளம் உருளை வேலை பொருளை தாங்கி அதன் நிலையை துல்லியமாக இருக்கிறது. சரியா, ஆங்கிள் பிளேட் அப்படின்னா என்னங்க, ஆங்கிள் பிளேட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை பொருளை கோணத்தில் அல்லது ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸுக்கு செங்குத்தா. ஆங்கிள் பிளேட் அப்படின்றது ரெஃபரன்ஸ் பிளேட்டுக்கு செங்குத்தாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படும். ஸ்ட்ராப் கிளாம்ப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை பொருளை பிடிக்கிறதுக்கு மட்டும். ஸ்ட்ராப் கிளாம்ப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொக்கி மாதிரி கிளாம்ப் மாதிரி அதை பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படும். அடுத்து சர்ஃபேஸ் கேஜ் அலோன். ஸோ சர்ஃபேஸ் கேஜ் முக்கியமா என்ன பண்றது, சர்ஃபேஸ் கேஜ் வந்து இதுக்கு தான் வந்து என்னது, மேல இங்க ஒரு பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, இந்த கரடு முரடு தன்மை கடினத்தன்மை, இதுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் கேஜ் என்னது அளவிடப்படும். சரிங்களா, ஓகே. அடுத்து 8வது கொஸ்டின், which combination of function can be performed using combination set. அதாவது காம்பினேஷன் செட் மூலம் எந்த பணியின் சேர்க்கையை செய்ய முடியும் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஸ்கொயரிங், ஆங்கிள் மெஷர்மெண்ட் அண்ட் ரெத்து ஐ ரிலேட்டட் மார்க்கிங், த்ரெட் கட்டிங், கிரைண்டிங் அண்ட் ட்ரில்லிங், எக்ஸ்டர்னல் த்ரெட் ஓன்லி. காம்பினேஷன் செட். ஸோ காம்பினேஷன் செட்டிங்ல என்ன பண்ண முடியும், ஸ்கொயரிங், கோண அளவீடு, ஆழம் உயரம் தொடர்பான மார்க்கிங் பண்ண முடியும் காம்பினேஷன் இதுல. அப்ப த்ரெட் கட்டிங் இதெல்லாம் ஸோ இதுக்கு தனித்தனியா இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் ஏதா மட்டும் தான் கரெக்ட். அடுத்து 9வது பாயிண்ட், 9வது கொஸ்டின், த பிரைமரி பர்பஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பிளேட் இன் த மார்க்கிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் டு ப்ரொவைட். அது மார்க்கிங் மற்றும் ஆய்வு பணிகளில் சர்ஃபேஸ் பிளேட்டோட முதன்மை நோக்கம் எது அப்படின்னு கேட்டுக்கலாம். சோ சர்ஃபேஸ் பிளேட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட துல்லியமான குறிப்பு சமதளத்தை வழங்குறதுக்காக. சரியா, இந்த கட்டிங் எட்ஜ், த்ரெட்டிங் சர்ஃபேஸ், கிரைண்டிங் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் வந்து என்னது சர்ஃபேஸ் பிளேட்டுக்கு முதன்மை நோக்கம் கிடையாது. நெக்ஸ்ட், which instrument is most suitable for transferring and exciting angle from one component to another without directly reading its angular value. அதாவது இது முக்கியமா ஒரு டாபிக்ல இருந்து கேட்டிருக்கோம். அதாவது ஒரு கூறில் உள்ள கோணத்தை அதன் மதிப்பை நேரடியாக படிக்காமல் மற்றொரு கூறிற்கு மாற்றுவதற்கு எந்த கருவி மிகவும் பொருத்தமான எது, பெவல் கேஜ். பெவல் கேஜ் தான் என்னது, ஒரு கோணத்தை மாற்றி பயன்படுத்தும் ஒரு கருவி. சரிங்களா, பெவல் ப்ரொடக்டர் அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா அது நேரடியா கோணத்தை கணக்கிடலாம். பெவல் கேஜ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சோ பெவல் கேஜுக்கும் பெவல் ப்ரொடக்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா, பெவல் கேஜ் என்பது கோணத்தை அதன் மதிப்பை நேரடியாக படிப்பாமல் மற்றொரு கூறிற்கு மாற்றுவது. ஆனா பெவல் ப்ரொடக்டர்னா டைரக்டா அதோட கோணத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். தயவு செய்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, தெரியாத கோணத்தின் எண் மதிப்பை ஒப்பீட்டு அளவில் அதிக கோண துல்லியத்துடன் நேரடியாக கண்டறிய எந்த கருவி தேர்வு செய்யப்படுகிறது? எந்த கருவி தேர்வு செய்யப்படுகிறது? தெரியாத கோணத்தோட எண் மதிப்பு. சோ கோணம் அப்படின்னு வந்துட்டாலே பெவல் கேஜா இருக்கணும், இல்லாட்டி பெவல் ப்ரொடக்டரா இருக்கணும். ரெண்டு விஷயம் தான் இருக்கணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வரும். பெவல் ப்ரொடக்டர் துல்லியமான கோண அளவீட்டு இருக்கு. சரியா, ட்ரை ஸ்கொயர் நான் சொன்னல 90 டிகிரி செங்குத்து தன்மையை சரிபார்க்க. சர்ஃபேஸ் கேஜ் எதுக்கு, மார்க்கிங் செட்டிங் பயன்படுத்துறது சர்ஃபேஸ் கேஜ். அடுத்து அவுட் சைட் காலிபர், வெளிப்புற அளவுகளை கணக்கிட. அந்த இடத்துல உங்களுக்கு கோண அளவை கணக்கிட முடியாது. சரியா, ஓகே. அடுத்து 12வது கொஸ்டின். சோ டக்கு நீங்களே ஆன்சர் பண்ணணும். எப்படி செஷன் இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆர்லே அகாடமில எல்லாமே பிடிஎஃபா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபிட்டர், வெல்ட்ரி எல்லாமே இருக்கு.
எது வேணுமோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் சிலதுல வந்து ஐடி லெவல்ல ஸ்டாண்டர்ட் ஆகும், சிலது வந்து பயங்கர டஃப்பாகவும் கேட்டிருக்கும். ஸோ டஃப்பா இருக்குன்றதுனால அதை படிக்காமலாம் விட்டுறாங்க தயவுசெய்து. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் லெவல்ல இருந்தாதான் அங்க உங்களுக்கு ஈஸியா வரப்ப என்ன கேட்டாலும் நான் எழுத வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எந்த லெவல்ல கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. காம்படிஷன் ஹெவியா இருக்கிறப்போ வந்து கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, கொஸ்டின்ஸை டஃபா கேட்டுருவாங்க. அதுலயும் நம்ம கொடுக்கறதுல இருந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. For a cutting relatively thin section, which hacksaw blade section is generally preferable? hacksaw bladeல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ எந்த hacksaw blade அப்படின்றது. ஸோ இதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேஜும் வச்சிருக்கோம். இது போக உங்களுக்கு 5 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துட்டு 5 யூனிட் மெம்பர்ஷிப்லையும் கொடுப்போம். ஸோ இல்ல சார் நான் எனக்கு 10 யூனிட்டுமே வேணும் இப்பயே நான் படிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஃபிட்டர் டெஸ்ட் பேஜ் வாங்கி படிச்சுங்க. இதே மாதிரி மற்ற இதுக்கும் உங்களுக்கு வரும். ஸோ எதுக்கு வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு மார்க் இப்ப இது 30 கொஸ்டின்னா 30 கொஸ்டின் எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. சோ என்னது வரும்? ஒப்பீட்டு அளவில் மெல்லிய குறுக்கு வெட்டு கொண்ட பொருளை வெட்ட எந்த ஆக்ஸா பிளேட் தேர்வுக்கு ஏற்றது? குறுக்கு வெட்டு அப்படின்றது சொல்லிட்டாங்க, மெல்லிய லெவல். அப்ப என்னது? ஃபைன் பிச் பிளேட். ஸோ ஆக்ஸா பிளேட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இந்த பிவிசி பைப் இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ மெல்லிய பொருளில் அதிகமான பற்கள் ஒரே நேரத்தில் ஈடுபடுவதால் ஃபைன் பிச். சரிங்களா? ஸோ இந்த ஃபைன் பிச் பிளேட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமான பற்கள் இருக்கும், அதனாலதான். சரியா? அதே மாதிரி இந்த கோர்ஸ் பிச் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தடிமனான குறுக்கு வெட்டு. இங்க வந்து மெல்லிய குறுக்கு வெட்டு. சரிங்களா? அங்க வந்து என்னன்னா தடிமனான குறுக்கு வெட்டுக்கு இது யூஸ் பண்ண போறாங்க. தடிமனான குறுக்கு வெட்டுக்கு என்ன பண்றாங்க, அதாவது திக்கான செக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. வெரி கோர்ஸ் பிச் பிளேட். அடுத்து டூத்லெஸ் பிளேட், பற்களற்ற பிளேடு. டூத்லெஸ் பிளேடு, பற்களற்ற பிளேடு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாக்ஸாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சரிங்களா? ஹாக்ஸாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே மாதிரி பிளண்ட் பிளேட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வெட்டாது, மோசமான வெட்டுதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து 13வது கொஸ்டின், which file is most suitable for producing the smooth finish after the bulk of material has already been removed? அதாவது ஃபைல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைல். சோ எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபைல். சரிங்களா? இது ஒரு ஃபைல். இதுலயே ரவுண்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஹோல் செக்ஷனுக்கும் இது ஒரு ஃபைலையும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபைல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் மெட்டீரியல். அதாவது நீங்க ஒரு ஹோல்ஸோ ஏதோ ஒன்று போட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸசிவ் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு இதுல வச்சிருப்பாங்க. இதுல வந்து நர்லிங் பண்ண மாதிரி இருக்கும். நர்லிங் ப்ராசஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கைப்பிடியில இங்க வந்து பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் இருக்கக்கூடியதா நர்லிங் ப்ராசஸ். சோ அந்த நர்லிங் ப்ராசஸ் அதுல நடந்திருக்கும். சரிங்களா? பெரும்பாலான பொருள் அகற்றப்பட்ட பிறகு நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டீங்க, அதுல வந்து ஹோல்ஸ் போட்டீங்க, ஆனா இந்த எட்ஜ்ல வந்து இது இருக்கிற அதாவது ஒரு அந்த துகள்கள் எக்ஸசிவ் மெட்டீரியல்ஸ் இருக்குன்ற பட்சத்துல அதுக்கு என்ன பண்றாங்க, ஃபைல் யூஸ் பண்றாங்க. அது எந்த ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மூத் ஃபைலா, ரஃப் ஃபைலா, ராஸ் ஃபைலா, கோர்ஸ் செகண்ட் கட் ஃபைலா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து உங்களோட எட்ஜை வந்து ஸ்மூத் ஆக்குறதுக்காண்டி தான். அப்போ வந்து ஸ்மூத் ஃபைல். சரிங்களா? ரஃப் ஃபைல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியலை வேகமாக அகற்றக்கூடியதாக இருக்கும். அதனால மேற்பரப்பு அந்த இப்ப ரஃப் ஃபைல் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல திருப்பியும் வந்து சர்ஃபேஸ் வந்து பினிஷிங் இருக்காது. இந்த ஸ்மூத் ஃபைல் அப்படின்றதுனா இதுல வந்து மெல்லிசாதான் பற்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல பினிஷிங்க்கு பயன்படும். சரிங்களா? அதே மாதிரி ராஸ் ஃபைல் பொதுவாக இங்க எது யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் மற்றும் மென்மையான பொருளுக்கு. இந்த ராஸ்ப் அப்படின்னா பாத்தீங்கன்னா மரம் மற்றும் மென்மையான பொருளுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. அடுத்து இந்த கோர் செகண்ட் கட் ஃபைல்லாம் என்னது, கரடு முரடான பற்கள் பொருத்தமானவே கிடையாது. அதாவது இந்த வந்து நீங்க யூஸே பண்ண முடியாது, ஏன்னா பினிஷிங் டச்சுக்கு இதை யூஸ் பண்ண நீங்க முடியாது. சரியா? ரைட். அடுத்து which file across the section is particularly suitable for producing or finishing concave surface? அதாவது உள்நோக்கி வளைந்த மேற்பரப்புகளை உருவாக்க அல்லது பினிஷிங் செய்ய எந்த ஃபைல் கிராஸ் செக்ஷன், அதாவது இது எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா ஃபைல் ஷேப்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உள்நோக்கி வளைந்த, அப்போ உள்நோக்கி வளைஞ்சிருக்குன்னா அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ரவுண்டட். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஆஃப் ரவுண்டட். இந்த மாதிரிதான் ஃபைல் இருக்கு. ஸோ ஆஃப் ரவுண்டட் ஃபைல் தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப் ரவுண்டட் ஃபைல் தான் கான்கேவ் மேற்பரப்புகளுக்கு ஹாஃப் ரவுண்டட் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாட் ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகும் முடியுமா, பிளாட் சர்ஃபேசஸ். பிளாட் ஃபைல்
ஃபிளாட் சர்ஃபேசஸ். ஸ்கொயர் பைல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸ்கொயர் பைல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்லாட், அதுக்கப்புறம் இன்டர்னல் கார்னர்ஸ், அதுக்கப்புறம் உள்நோக்கி இருக்கக்கூடிய எட்ஜுகளுக்கு யூஸ் ஆகும். நைஃப் எட்ஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா க்ரூவ்ஸ் மற்றும் ஆங்கிள் பகுதிகளுக்கு யூஸ். இந்த நைஃப் எட்ஜ்ன்றது எதுக்கு யூஸ் ஆகும்? க்ரூவ் மற்றும் அக்யூட் ஆங்கிள் பகுதிகளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து, which gold chisel type is primarily selected for a cutting narrow V grooves or oil groove? V groove அல்லது ஆயில் குரூவை வெட்டுவதற்கு எந்த கோல்டு சிசல் வகை பயன்படுத்தப்படுகிறது? கோல்டு சிசல்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? டைமண்ட் பாயிண்ட் சீல், பிளாட் சிசல், ஸ்கேப் சிசல், காப்ரான் சிசல். சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ, டைமண்ட் பாயிண்ட் சிசல். வி குரூவுக்கு எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் பாயிண்ட் சிசல்ல வந்து பாத்தீங்கன்னா முனை வந்து எப்படி இருக்கும்? டைமண்ட் ஷேப்ல இருக்கும். இப்படி இருக்கும். சரிங்களா? அப்ப டைமண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய பட்சத்துல வி க்ரோ போன்ற குறுகிய பள்ளங்களுக்கு. இப்ப வி க்ரோ அப்படின்னா நீங்க இப்படி இருக்கும், இது வந்து டைமண்ட் ஷேப்ல இருக்கும். அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்போ உள்ள உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? இந்த ரிமூவ் பண்றதுக்கு முக்கியமா யூஸ் பண்ணக்கூடியது சிசல் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து பிளாட் சிசல் எப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக சிப்பிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசிவ் மெட்டீரியல், இப்ப வெல்டிங்கோ ஏதோ ஒன்று யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில், அதுல எக்ஸசிவா இருக்கக்கூடிய அந்த தொரு, அந்த வெல்டிங், அந்த மெட்டீரியல், எக்ஸசிவ் மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்கு சிசல் ஆனது யூஸ் பண்ணப்படுகிறது. சரியா? அடுத்து கேப் சிசல் அப்படின்றது என்னன்னா நாரோ ஸ்லாட்ஸ், அதாவது ரொம்ப இடத்துல போக முடியாத இதுக்கு கேப் சிசல் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆஃப் ரவுண்ட் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும்? இது வந்து வளைந்த குரூவ் பயன்பாடுகளுக்கு ஏற்பட்டது. சரியா? அடுத்து, which sequence correctly represents the basic preparation before drilling a marked hole in a flat workpiece? அதாவது ஒரு பிளாட் ஒர்க் பேஸ்ல குறிக்கப்பட்ட துளையை துளையிடுவதற்கு முன், இப்ப ஒரு ஸ்கொயர் இருக்கு, இதுல வந்து என்ன பண்றாங்க? இங்க வந்து ஒரு கோல்ஸ் போடுறீங்க, இங்க வந்து ஒரு கோல்ஸ் போடுறாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு என்னென்ன அடிப்படை வரிசை தேவைப்படுகிறது அப்படின்றத கேட்டிருக்கேன். என்னென்ன அடிப்படை வரிசை தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த இடத்துல சென்டரா ஒரு பிளேனா இது இருக்கு அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? லொகேஷனை மார்க் பண்ணுவேன். இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த இதுல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது சென்டர் மார்க் பண்ணுவேன். சென்டர் மார்க் பண்றது வந்து சென்டர் பஞ்சை வச்சு என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா ஹோல்ஸ் போறதுக்கு முன்னாடி அது சென்டர் பஞ்ச் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய வேலை பொருளை பாதுகாப்பு, இப்ப இதை வந்து பிடிக்கணும், ஹோல்டிங் டிவைஸ், இது 4 சைடும் நீங்க பிடிக்கணும். ட்ரில்லிங்கோ மில்லிங்கோ பண்றப்போ பிடிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்? ட்ரில் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டா ஆன்சர். இது மட்டும் தான் டெக்னிக்கலா கரெக்ட். சரியா? ஓகே. அடுத்து ட்ரில்லோட டைப்ல இருந்து கேட்டிருக்காங்க. 17, ட்விஸ்ட் ட்ரில் வெட்டும் செயலையும் சிப் ரிமூவலையும் வழிநடத்துவது முக்கியமாக செய்யும் பகுதி அது. அதாவது ட்விஸ்ட் ட்ரில்ல வெட்டும் செயலையும் சிப் ரிமூவலை வழி நடத்துவதையும். ஸோ ட்ரில்லிங் மில்லிங்லாம் பாத்துறீங்களா? ஸோ இதான் வந்து என்ன மிஷின், மில்லிங்கு ட்ரில்லிங்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஹோல்ஸ் போடுறதுக்கு இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. சரியா? ஓகே. தெரிஞ்சுங்க. ஏன் படத்தை காட்டுறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற சப்போஸ் டக்குன்னு இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஞாபகம் வரும்ல. இதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூட்ஸ். இதுக்குள்ள ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூட்ஸ். சரிங்களா? அதாவது இதுக்கு இந்த ஃப்ளூட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஹெலிக்கல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு கூட அழைக்கப்படும். சோ இது வந்து என்ன பண்ணப்படுது? வெட்டும் விளிம்புகளையும் சிப் வெளியேறும் பாதையும் வழங்கின. சரிங்களா? சோ இந்த ஹெலிக்கல் அப்படின்றது யூஸ் பண்றப்ப எது, அதாவது ட்ரில் பிட் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப் ரிமூவலுக்கு இதான் வந்து ட்ரில் பிட். சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெலிக்கல் ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப இதை வந்து நீங்க இப்படி தலையில போட்டு ட்ரில் பண்றப்ப அந்த கேப்ல வந்து என்ன பண்ணப்படும்? சிப்பு வந்து ரிமூவல் பண்ணப்படும். எக்ஸசிவ் மெட்டீரியலான இது எடுக்கக்கூடிய மெட்டீரியல் ஆனது அதுல பண்ணப்படும். அதெல்லாம் சொல்றோம். சோ டேங்க்னா என்னன்னா டேப்பர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி சாங்க் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சக்க அல்லது சாக்கெட்டில் பிடிக்கப்படும் ஒரு பகுதி சாங்க். ட்ரில் சக்க அப்படின்றது என்னது? சக்குக்கு தான் வந்து ட்ரில் சக்க இருக்கக்கூடியதாக இருக்கும். அது ட்ரில்லோட பகுதி கிடையாது. இது ரெண்டுமே ட்ரில்லோட பகுதி கிடையாது. சரியா? அதனால நம்ம வச்சுக்கலாம். லேத்துல வரக்கூடியது. ரைட். அடுத்து 18வது,
10 mm நாமினல் டயாமீட்டர் மற்றும் 1.5 mm பிட்ச் கொண்ட மெட்ரிக் இன்டர்னல் த்ரெட்டுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் அப்ராக்சிமேட் டேப் ட்ரில் டயாமீட்டர் எது? டேப் ட்ரில் டயாமீட்டர் எது? 10 mm நாமினல் டயாமீட்டர், 1.5 mm பிட்ச். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இன்டர்னல் த்ரெட்டுக்கு பொதுவாக பயன்படுத்தணும் டேப் ட்ரில். டேப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷின் இல்லாம டைரக்டா வந்து ட்ரில் போடக்கூடியது. மிஷின் இல்லாம டைரக்டா வந்து ட்ரில் போடக்கூடியது. அப்ப இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேப் ட்ரில் சைஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டேப் ட்ரில் சைஸுக்கு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டி மைனஸ் பி, டி மைனஸ் பி. சரிங்களா? அப்ப டி மைனஸ் பி என்னன்னு பாத்தீங்கன்னா இது மேஜர் டயாமீட்டர், இது வந்து என்னது பிட்ச். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இது 10ல இருந்து மைனஸ் 1.5 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8.5 mm கிடைக்கும். அந்த 8.5 mm தான் உங்களுக்கு உண்டான டேப் ட்ரில். 8.5 mm தான்ன்றது என்னது உங்களுக்கு டேப் ட்ரில். கிளியராங்க? சோ அப்ப டேப் ட்ரில் கால்குலேட் பண்ணா என்னது? கேபிட்டல் டி, அதாவது நாமினல் டயாமீட்டர் மைனஸ் பிட்ச் டயாமீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் என்ன வேல்யூ கேட்டாலும் கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஓகே, அடுத்து 19வது क्वेश्चन. சோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸ்டர்னல் த்ரெட் பிளாங்க் சைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வெளிப்புற மெட்ரிக் த்ரெட் உருவாக்குவதற்கான ரவுண்ட் பிளாங்கை அப்ராக்சிமேட் முறையில் தயாரிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் தொடர்பு எது? வெளிப்புற மெட்ரிக் த்ரெட் உருவாக்க ரவுண்ட் பிளாங்க்ல காமன்ல பேசிக் ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி ஈக்குவல் டு டி மைனஸ் 0.1 அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டின்றது என்னது? மேஜர் டயாமீட்டர். டின்றது மேஜர் டயாமீட்டர். இந்த 0.1 அப்படின்றது பின்றது பிட்ச். சோ இதுதான் அதுக்கு உண்டான ஃபார்முலா. இதுதான் என்னது அதுக்கு உண்டான ஃபார்முலா. இப்ப ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் ஏ. பிளாங்க் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா மேஜர் டயாமீட்டர் மைனஸ் 0.1 இன்ட்டு பிட்ச் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரியா? அடுத்து டேப் அண்ட் டை. டேப் அண்ட் டைல இருந்து கொஸ்டின்ஸ். சரிங்களா? விச் காம்பினேஷன் கரெக்ட்லி மேட்சஸ் த டூல் வித் த்ரெட் இட் ப்ரொடியூசஸ்? கருவி மற்றும் அது உருவாக்கும் மறையின் வகையை சரியாக பொருத்துவது எது? சோ டேப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உள்மறைக்கும், டை அப்படின்றது வெளிமறைக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? டேப் தயாரிக்கப்பட்ட தொலைவில் இன்டர்னல் த்ரெட்டை உருவாக்கும். சரிங்களா? உள்மறை. டை அப்படின்றது என்னது? பிளாங்க், அதாவது உருளையோட வெளிப்புறத்துல எக்ஸ்டர்னல் த்ரெட்டை உருவாக்கக்கூடியதான் டை. சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நல்லா பாத்துக்கணும். டேப்னா உள்ளமறை, டைனா என்னது? வெளிமறை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 21வது क्वेश्चन. கிரைண்டிங் வீல் ஸ்பெசிபிகேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. கிரைண்டிங் வீல். சோ நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ரேஞ்சில ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா கட் ஆஃப் மிஷின் சொல்லுவாங்க, AG4 மிஷின், AG5 மிஷின். AG4 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 4 இன்ச்சி வீல், அதாவது 100 mm அவுட்டர் டயா கொண்ட வீல். சரிங்களா? AG4 கட்டிங் மிஷின் பாத்துருப்பீங்க. AG5 என்னது? 125 mm, அதாவது 5 இன்ச். சரிங்களா? சோ இந்த வீல் ஸ்பெசிபிகேஷன் வீலில் ஹார்னஸ் கிரேடை முதன்மையாக குறிப்பிடுவது எது? ஹார்னஸ் கிரேட்ல முதன்மையாக குறிப்பிடுவது எது? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேட் அளவு. சோ இந்த கிரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீல் கிரேட் இண்டிகேட்ஸ் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அப்ரேசிவ் கிரைன் பாண்டை எவ்வளவு வலுவாக பிடித்திருக்கிறது அப்படின்றத பொறுத்துதான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. சரிங்களா? அப்ப கிரிட் சைஸ்னா, கிரிட் சைஸ் அப்படின்றது துகள்களோட அளவை பொறுத்து மாறும். துகள்களோட அளவை பொறுத்து மாறும். ஸ்ட்ரக்சர் அப்ரேசிவ் கிரைன்ஸ், ஸ்ட்ரக்சர் அப்ரேசிவ் கிரைன்ஸ் என்று மற்றும் பாண்டிலேயா வெளிப்புற ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வெளிப்புற இடைவெளி. சரிங்களா? வெளிப்புற இடைவெளி அமைப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ரேசிவ் அப்படின்றது அப்ரேசிவ் பொருளை குறிக்கும் வீல் கிரேடுகள். சரியா? ஓகே. அடுத்து 22வது क्वेश्चन. The condition in which chips of the work material become lodged between abrasive grains of grinding wheel is known as. வேலை பொருட்களின் துகள்கள் கிரைண்டிங் வீலின் அப்ரேசிவ் கிரைன்ஸ்க்கு இடையே சிக்கிக்கொள்ளும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு? லோடிங். சோ லோடு அதிகமா கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கிரைண்டிங் வீல் சுத்திட்டு இருக்கவே என்ன ஆயிரும்? ஸ்டக் ஆகி நின்றோம். சரியா? அதுதான் வந்து லோடிங். சரிங்களா?
லோடிங் அப்படின்றது என்னது அதான், அதாவது வேலை பொருள் துகள்கள் அப்ரசிவ் கிரெயின் இடையிலான இடைவெளிகளை அடைத்து விடும் போது லோடிங் ஏற்படும். சரியா? கிளேசிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ரசிவ் கட்டிங் பாயிண்ட்ஸ் மழுங்கி வீல் சர்ஃபேஸ் பளபளப்பாகும் நிலை. கிளாசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்ரசிவ் கட்டிங் பாயிண்ட்ஸ்ல மழுங்கி போய் என்ன ஆகும், வீல் சர்ஃபேஸ் வந்து பளபளக்கா இருக்கக்கூடியது. ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா என்னது, ட்ரெஸ்ஸிங் புதிய கூர்மையான அப்ரேசிவ் கிரெயினை வெளிப்படுத்தி லோடிங் மெட்டீரியலை அகற்றும். ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது கூர்மையான அப்ரேசிவ் கிரெயின்ஸை வெளிப்படுத்தி என்ன பண்ணுமா, லோடிங் மெட்டீரியலை வெளிப்படுத்தும். ட்ரூவிங் வீல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியான ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பை மீட்டெடுக்க ட்ரூவிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி டிஸ்டிங்ஷஸ் ட்ரெஸ்ஸிங் ஃப்ரம் ட்ரூவிங் ஆஃப் எ கிரைண்டிங் வீல். அதாவது கிரைண்டிங் வீலில் ட்ரெஸ்ஸிங் மற்றும் ட்ரூவிங் ஆகியவற்றை சரியாக வேறுபடுத்தும் கூற்றியது. ட்ரூயிங்னா என்ன, ட்ரெஸ்ஸிங்னா என்ன அப்படின்றத சரியாக வேறுபடுத்தும் கூற்றுது. இப்பதான் நம்ம பார்த்தோம், ட்ரெஸ்ஸிங்னா என்னது, கட்டிங் சர்ஃபேஸை புதுப்பிக்கும். ட்ரூயிங்னா ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பை மீட்டெடுக்கும். அப்ப இது என்னமே என்னது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின். ஃபைலிங் செய்யும் போது வேலை பொருளை பாதுகாப்பாக பிடிப்பதற்கு பெஞ்ச் வைஸ் எந்த பகுதி முக்கியமாக பொறுப்பாகிறது? சோ பெஞ்ச் வைஸ் இங்க நான் காமிச்சேன் உங்ககிட்ட, பெஞ்ச் வைஸ். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாஸ், என்னது ஜாஸ். சோ பெஞ்ச் வைஸ் அப்படின்றது இதுதான். சோ இதுதான் வந்து ஜாஸ். இந்த ஜாஸ் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, அந்த ஃபைலிங் செய்யும் போது வேலை பொருளை பாதுகாப்பாக பிடிக்கிறதுக்கு பயன்படும். ஹேண்ட்வில் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேம்பரிங் பணிகளுக்கு மட்டும் பயன்படும். ஹேண்ட்வில் அப்படின்றது என்னது, ஹேமரிங் அடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் பயன்படும். கிரிப்பிங்க்கு இது யூஸ் ஆகும். ஹேண்டில் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேண்டில் ஸ்க்ரூ மெக்கானிசத்தை ஏற்றிக்கிறதுக்காக நேரடியாக வேலை பொருளை பிடிக்காது. அதாவது ஹேண்டில்ஸ் அப்படின்றது இதுதான். ஸோ இதை திரும்ப உங்களுக்கு மெக்கானிசம் மட்டும்தான் ஒர்க் ஆகுமே தவிர ஹேண்டிலே பிடிக்காது. அடுத்து பேஸ். பேஸ் அப்படின்றது என்னன்னா, சிலது வந்து இதுல வந்து இந்த கீழே இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து பேஸ். இதான் வந்து பேஸ். இது வந்து என்னது, தாங்குறதுக்கு தான். சரியா? வேற ஒண்ணு கிடையாது. அடுத்து 25வது கொஸ்டின். When your workpiece is to be secured directly on a machine table without englazing is it in vice which arrangement generally applied. அதாவது வேலை பொருளை வைசில் பிடிக்காமல் மிஷின் டேபிள் நேரடியாக பாதுகாப்பாக பொருத்த வேண்டுமெனில் என்ன ஏற்பாடு பொருத்தமான? வைஸ் இல்ல நான் பிடிக்க போறேன் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதை கேட்டுக்கோம். அதுக்கு வந்து பொருத்தமான கிளாம்பு, ஸ்ட்ரா கிளாம்பு, சப்போர்ட், ஃபாஸ்டிங் இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் நீங்க யூஸ் ஆகும். மத்த இல்லாம பிடிக்க முடியாது. அடுத்து ட்ரில் சக் அண்ட் கீழே கேட்டிருக்காங்க. விச் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ட்ரில் சக் அண்ட் சக்கி இஸ் கரெக்ட். அதாவது என்னது ட்ரில் சக்கும் சக்கு கீக்கும் தொடர்பான சரியான கூட்டம். சிலது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இந்த இதுல இருக்கனால தயவு செய்து கோச்சுக்காங்க. கான்செப்ட் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்காங்க. நான் அதான் சொல்றேன். சரிங்களா? சோ நிறைய நம்ம குறை சொல்லணும்னு நினைச்சா எல்லாமே நம்ம குறை தான் சொல்லணும். சோ இதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. சரியா? ஓகே. சோ இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சக்கு ட்ரில் சங்கை பிடிக்கும், கீ சங் மெக்கானிசமை இயக்கி இறுக அல்லது தளர்த்துகிறது. சரியா? சக் ட்ரில் சங்கு எதுக்கு யூஸ் ஆகுது, சங்கை பிடிக்கும், கீ சங் மெக்கானிசம் இயக்கி அல்லது எழுது தளர்த்துகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட், the main purpose of a taper sleeve or socket in drilling machine tool holding arrangement. அதாவது ட்ரில்லிங் மிஷினில் டேப்பர் ஸ்லீவ் அல்லது சாக்கெட்டின் முக்கியமான நோக்கம் டேப்பர் ஸ்லீவ், அதாவது பொருத்தமான ஸ்பிண்டில் அரேஞ்ச்மெண்ட்டையும் டேப்பர் சங்கில் பொருத்தி பாதுகாப்பாக பிடிக்கிறது. இப்போ நீங்க மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டேப்பர் இது. ஸோ இதுல வந்து இந்த இடத்துல டேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான். ஸோ இதுதான் வந்து என்னது, பொருத்தமான டேப்பர் ஸ்பிண்டிலை துல்லியமாக பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? ட்ரில்லிங் மிஷின்ல ஸ்பிண்டில துல்லியமாக பிடிக்கிறதுக்கும் ஸ்பிண்டில் அரேஞ்ச்மெண்ட்ல டேப்பர் செய்ய பொருத்தி பாதுகாப்பாக பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியதா இருக்கும். சரியா? மெஷர் த ட்ரில் டயாமீட்டர். இதுக்கு வந்து என்னது, விட்டத்தை அளவிட மிஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இதுல தேவைப்படாது. சரியா? சோ இது வெளிப்புற முறை இது எதுவுமே தேவைப்படாது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சம்மு பாத்தீங்கன்னா, வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர்ல 50 வெர்னியர் டிவிஷன் ஈக்குவல் டு 40 மெயின் ஸ்கேல் டிவிஷன் வித் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 mm. அது ஒரு வெர்னியர் காலிப்பர்ல 50 வெர்னியர் டிவிஷன்ஸ் 49 மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்னா முதன்மை கோள் அளவு. சரிங்களா? இப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு என்னது, 49ல இருந்து 50 50
வெர்னியர் டிவிஷன்ல 49 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆயிருந்துச்சுன்னா எவ்வளவு வேல்யூ வரும்? 0.98 mm. இப்போ 0.98னா லீஸ்ட் கவுண்ட்ல இருந்து லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல இருந்து வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனை கழிக்கணும். அப்ப எல்சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.98 அப்படின்றது கழிச்சிங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? 0.02 mm அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். 0.02 mm. ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்ன, இல்லாட்டி இந்த மாதிரி சம்மா கொடுப்பாங்க, தயவு செய்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மைக்ரோமீட்டர். An outside micrometer has a screw pitch of 0.5 mm, 50 equal divisions on its thimble. What is the least count? So இதுக்கும் outside micrometerக்கும் least count கேக்குறாங்க. So least count is equal to pitch divided by number of thimble division. Number of thimble division. இங்க என்ன கேட்டிருக்காங்க? LC வந்து என்னது? LC தான் கேட்டிருக்காங்க. இங்க வந்து pitchோட வேல்யூ 0.5. அப்ப 50 சம பிரிவுகள் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல 50. அப்ப 50 டிவைட் பை 0.5 டிவைட் பை 50 எடுத்துட்டோம்னா 0.10 mm. அப்ப வெர்னியர்னா 0.02. இதுனா என்னது? ஸ்க்ரூ டயர்னா மைக்ரோமீட்டர்னா உங்களுக்கு என்னது? 0.01. இது ரெண்டுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து துல்லியமான அளவு கருவியும் அதன் முதன்மை அளவீடு ஒப்பீட்டு பணியும் சரியாக பொருத்துவது எது? துல்லியமான அளவு கருவி அதன் முதன்மை அளவீட்டு ஒப்பீட்டு பணியை சரியாக, சோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு டீப்பா கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் த்ரெட் தொடர்பான, அதாவது மறை தொடர்பான துல்லியமான பரிமாணங்களை அளவிட பயன்படும். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் சிறிய இடைபெறுவு மற்றும் விலகல். இங்க என்ன கேட்கிறாங்கன்னா அளவு கருவியும் அதன் முதன்மை அளவீட்டு ஒப்பீட்டையும். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து கரெக்ட். சரிங்களா? வெர்னியர் பவல் ப்ரொடெக்டர் அப்படின்றது எதுக்கு? கோணங்களை அளவிட பயன்படுகிறது. மைக்ரோமீட்டர்ன்றது நேர்கோட்டு பரிமாணங்கள். அப்ப இது ரெண்டுமே வராது, மிஸ்மேட்சா இருக்கு. டயல் காலிபர்ன்றது என்னது? பரிமாணங்களை அளவிட பயன்படும். சர்ஃபேஸ் பிளேட் அப்படின்றது சர்ஃபேஸை வழங்கும். அப்ப இதுவும் வராது. அடுத்து வெர்னியர் காலிபர்ன்றது என்னது? பரிமாணங்களை விட. கம்பேரட்டர் அப்படின்றது பரிமாண விலகுகளை. சரிங்களா? ட்ரில்லிங் செய்யாது. கம்பேரட்டர் ட்ரில்லிங்க்கு வராது, பரிமாண விலகலை. சோ அப்ப எதுதான் வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். சோ 30 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். சில தவறுகள் நம்ம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணல இருந்துச்சுனாலும் அடுத்ததுல நமக்கு சரி பண்ணிக்குவோம். சோ தயவு செய்து வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட்டர் டெஸ்ட் சீரியஸ் எது வேணும்னாலும் உங்களுக்கு தாராளமா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிடிஎஃப் டெஸ்ட் சீரியஸா நீங்களா செல்ஃபா வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சோ ஃப்ரீ டெஸ்ட் பண்ணீங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு என்ன பண்ண போறோம்? ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.